அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே 14ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சித்திரை மாதத்துல வரக்கூடியது தான் இந்த குபேர பிரதோஷம். அதுவும் பார்த்தீங்கன்னா, நாம் தினமும் விளக்கேற்றக்கூடிய அந்த தீப எண்ணெயில இங்க நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு இலைய மட்டும் இந்த தீபத்துல போட்டாலே போதும். பலவிதமான கஷ்டங்களும் தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும். அது என்ன தீபம்? அது அது என்ன இலை பயன்படுத்தி நம்ம தீபம் ஏத்தப் போறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிரதோஷ நாள்ல சிவபெருமானுக்குரிய விரதங்களிலேயே சிவராத்திரிக்கு அப்புறமா மாதம் மாதம் வரக்கூடிய ஒரு முக்கியமான விசேஷம்னா அது இந்த ஒரு பிரதோஷ நாள் தான். அதுவும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் வேரோடு நீக்கக்கூடிய ஒரு விரத நாள் தான். இது இந்த பிரதோஷ நாள் தான் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகும், பௌர்ணமிக்கு பிறகும் 2 விதமான திரியோதசி திதிகள் வரும். அந்த திரியோதசி திதி தான் நம்ம பிரதோஷமா எடுத்து வழிபடுகிறோம். ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமானுடல் நீல நிறமா மாறிடும். அதனாலதான் அவருக்கு நீலகண்டன்னு பெயரும் வந்திருக்கு. அப்பேற்பட்ட நீலகண்டனுக்குரிய அந்த தோஷங்கள் நீக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விரத நாள் தான் இந்த பிரதோஷ நாள் என்றும் சொல்லப்படுதுங்க. கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கையில அதிகமா இருக்கு. எதை தொட்டாலும் தோல்வி ஏற்படுது. தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. மேலும் கெடுதல் மட்டுமே நடக்குதுன்னு இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான தோஷமாக இருந்தாலும் சரி, பிரதோஷ வேளையில சிவபெருமானையும் நந்தி தேவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தையும் கண் குளிர பார்த்தாலே கோடி புண்ணியம் என்று சொல்லப்படுது. அப்பேற்பட்ட பிரதோஷம் இப்ப வரக்கூடிய பிரதோஷம் நமக்கு தேய்பிறை பிரதோஷம் என்று சொல்லுவோம். எல்லா விதமான கஷ்டங்களையும் தேய்ந்து போக வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம்தான் மே 14ஆம் தேதி வியாழக்கிழமையில வந்திருக்கு. எந்த ஒரு விசேஷ நாள் நமக்கு வியாழக்கிழமையில வந்தாலும் அதை குபேர விரதமா சொல்லுவோம். காரணம் என்னன்னா, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மட்டும் உகந்தது கிடையாதுங்க. குபேரருக்கும் ரொம்ப உகந்தது. காசு, பணம், செல்வாக்கு இது எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் மற்றும் அந்த ஒரு கடாட்சத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடியவர் தான் குபேரர். அவருக்கு உரிய வியாழக்கிழமையில வரக்கூடிய இந்த ஒரு பிரதோஷத்துல நீங்க எந்த வழிபாடு செய்தாலும் அதற்கான பலன் நிச்சயம் இரட்டிப்பாக உண்டு. அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படணும் என்றும், மேலும் தொழில்ல விருத்தி அடையணும்னு சொல்லி எந்த விதமான பரிகாரங்கள் செய்தாலும் அதுக்கான பலன் நமக்கு கிடைத்தே தீரும். அப்பேற்பட்ட இந்த பிரதோஷத்திற்குரிய அந்த திரியோதசி திதி நாள்ல, அதுவும் மே 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில 8 மணி 13 நிமிஷத்திற்கு ஆரம்பிச்சு மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில 6 மணி 25 நிமிஷம் வரைக்கும் இருக்கின்றது. பிரதோஷ வேலை அப்படின்னு சொன்னாலே அது மாலை 4:30 மணியில இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கின்ற அந்த நேரத்துலதான் சிவன் கோவில்கள்ல இருக்கக்கூடிய நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகங்கள் நடக்கும். அதுவும் இந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க உங்க கையால வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அலங்காரத்துக்கு தேவையான மாலைகள், அருகம்புல் மாலை, வில்வ இலை மாலைகள், மல்லிகைப்பூ மாலை இந்த மாதிரியான மாலைகளை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம். மேலும் அலங்காரத்திற்கும் வாங்கி கொடுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, பால், இளநீர், நார்த்தங்காய் இதெல்லாம் வாங்கி கொடுத்தால் இன்னுமே கூடுதலான விசேஷம்னே சொல்லலாங்க. இப்ப வில்வ இலைகளை எடுத்துட்டு போயிட்டு பிரதோஷ நாள்ல சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் அர்ச்சனை பண்ணும்போது இதுவரைக்கும் வாழ்க்கையில இருந்து சந்தித்து வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் தோஷங்களும் நீங்க வழிபடுகின்ற இந்த பிரதோஷத்தோட படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அப்படிங்கறதுதான் பிரதோஷ வழிபாட்டுக்கான ஒரு முக்கியமான நோக்கம்னே சொல்லலாங்க. அதனால இந்த பிரதோஷ தினத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க. பிரதோஷம் சிவபெருமானுக்கு உகந்ததுன்னு சொல்வது போன்று வியாழக்கிழமை குரு பகவான் குபேரருக்கு உகந்ததுன்னு சொல்லலாம். அதே போன்று மகாவிஷ்ணுக்குரிய ஒரு மகத்தான நாள்னு இந்த வியாழக்கிழமையை சொல்லலாம். இப்ப சனிக்கிழமை நாள்லதான் நம்ம பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணும்னு என்ற அவசியம் கிடையாதுங்க. வியாழக்கிழமையும் நம்ம மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு ஒரு உகந்த நாள்னே சொல்லலாம். அதனால இந்த ஒரு நாள்ல மகாவிஷ்ணுக்கு உகந்த ஒரே ஒரு இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. அதாங்க துளசி இலை. இந்த துளசி இலை எல்லா வீடுகளிலும் ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இல்லைன்னா அத நீங்க இந்த பூக்கடைகள்ல வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதுவும்
துளசி இலையோட ஒவ்வொரு இலையிலும் மகாவிஷ்ணு வாசம் செய்கின்றார். அந்த துளசி இலை செடியோட வேர் பகுதியில வந்து மகாலட்சுமி தாயார் வந்துட்டு வாசம் செய்கின்றார். அதனாலதான் துளசி மணி மாலைக்கு அப்படிப்பட்ட ஒரு நேர்மறை எண்ணங்களை வந்துட்டு ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கின்றது. இவை இன்னும் இரண்டுமே வந்துட்டு ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த துளசி இலை. உங்க வீட்டுல இந்த துளசி இலைகளை பறிச்சு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்க வியாழக்கிழமை மாலை 4:30 மணியில இருந்து 6 மணி வரை உள்ள பிரதோஷ வேளையில உங்க வீட்டோட பூஜை அறையில சிவபெருமானுக்கு உகந்த அந்த நேரத்துல மகாவிஷ்ணுவுக்கும் உகந்த இந்த ஒரு துளசி இலையை போட்டு தீபம் ஏற்றணும். இதற்கு தேவைப்படுகின்ற பொருள் துளசி இலை, அடுத்ததா ஒரே ஒரு மண் அகல் விளக்கு. இதை ஆண் பெண்கள் குழந்தைகள் என எல்லாரும் இந்த தீபத்தை வந்துட்டு வீட்டுல ஏற்றலாம். இதை வந்து முடிந்தால் நீங்க மாலை 4:30 6 மணி வரை உள்ள நேரத்துல ஏற்றலாம். முடியல அப்படிங்கிறவங்க ஒரு 6:30 மணிக்கு மேல சிவபெருமான் போட்டோக்கு முன்னாடி ஏற்றி வைக்கலாம். இல்லைன்னா மகாவிஷ்ணு போட்டோ இருந்தாலும் கூட பரவாயில்லங்க, அது முன்னாடி வந்துட்டு நீங்க ஏற்றி வைக்கலாம். இப்போ அந்த அகல் விளக்குல 3 துளசி இலைகளை போட்டு அதற்கு பிறகு நீங்க நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கலாம். இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டும் கூட தீபம் ஏற்றிக்கலாம். இந்த முறையில நாம் தீபம் ஏற்றி வச்சுட்டு முதல் கடவுளான விநாயகப் பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கு பிறகு நீங்க சிவபெருமான், மகாவிஷ்ணு மற்றும் குரு பகவான், குபேரர் இப்படி இவங்க எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணுங்க. பிரதோஷத்துக்கு சிவபெருமானுக்காகவும் இந்த தீபத்தை வந்துட்டு நம்ம ஏற்றி வச்சுட்டு வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரணும், கடன் தொல்லை தீரணும், மேலும் தோஷத்தால ஏற்படக்கூடிய அது எந்த ஒரு தேவசமாக இருந்தாலும் அது வந்து நெருங்கக்கூடாது என்றும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் இவங்க 2 பேரோட அனுகிரகம் நமக்கு கிடைச்சிட்டாலே பரம ஏழையும் கூட பணக்காரராக மாற முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான். பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. மேலும் குபேரர் செல்வ செழிப்புக்கு அதிபதி. இந்த மாதிரி இவங்க எல்லாரையும் ஒரு சேர வழிபட்டு ஒரு பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீபம் தான் இந்த ஒரு தீபம். ஏன்னா இந்த தீபத்துல இந்த துளசி இலையை போடும்போது அந்த சூட்ல அந்த துளசி இலைகளும் கரைந்து அந்த வாசம் நமக்கு வந்து வீடு முழுக்க பரவ ஆரம்பிக்கும். அது மூலியமா வீட்டோட தெய்வீக கடாட்சம் பெறும். ஏதோ கோவிலோட கற்ப கிரகத்துக்குள்ள நுழைஞ்ச ஒரு உள்ளுணர்வு மாதிரி நமக்கு தோன்றும். மேலும் நீங்க சிவபெருமான் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த மாதிரி கோவில்களுக்கு போயிட்டு வழிபடும் உணர்வு உங்களுக்கு தானாகவே வந்துட்டு அது ஏற்பட தொடங்கும். அந்த மாதிரியான உணர்வு வந்து உங்க வீட்டுல நீங்க ஏத்துற தீபத்தின் மூலியமா வந்துட்டு கிடைக்கப்பெறும். இதன் மூலியமா உங்க வீட்டுல இருக்கின்ற எல்லா விதமான கெட்ட சக்திகளும் துர்சக்திகளும் எல்லாம் வந்துட்டு அறவே வந்துட்டு ஓடிடும். அதனால குடும்பத்தோட பிரார்த்தனை வந்துட்டு பண்ணுங்க. முடிந்தால் மாலை நேரங்கள்ல இந்த தீபங்களை ஏற்றி வைங்க. ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வந்துட்டு எரிய விடுங்க வீட்டுல, உங்க வீட்டு பூஜை அறையில. அதற்கு அடுத்த மறுநாள் வந்துட்டு நீங்க அதை எடுத்த துளசி இலைகளையும் அதை கால்படாத இடத்துல வந்துட்டு அதை எடுத்து போட்டுடுங்க. நம்பிக்கையோட செய்யுங்க, என்றும் நல்லதே நடக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.